Hi everyone, welcome to the channel Automation Testing தமிழுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா ஊப்ஸ் கான்செப்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லலாம். இது வந்து ஒரு 90% ஆஃப் த இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னா தேர் ஆர் 2 டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லணும். பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஒய் பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன்னு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை சொல்கிறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று இருக்கும், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். அதனால அது பார்ஷியல். ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷனில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் உங்களால் பிஸ்னஸ் லாஜிக் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ண முடியும், பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. அண்டு இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி லைக் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். உங்களால் வந்துட்டு பிஸ்னஸ் லாஜிக் இன்ஃபர்மேஷன் எழுத முடியாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டென்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி இங்கே இருக்க ஒரு மெத்தடை வந்துட்டு அங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் பிஸ்னஸ் லாஜிக் இன்ஃபர்மேஷனை. அதுவே ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்க மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். எதுக்காக அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ். ஒரு லாஜிக்கை வந்து நம்ம ஹைட் பண்ணுறோம். ஒரு யூசர் கிட்ட வந்து அவங்க பார்க்குறப்ப வந்துட்டு அவங்களுக்கு அந்த லாஜிக் நம்ம வந்து காட்ட தேவையில்லை. அதுக்காக வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து இதுதான். இப்போ ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வெப் டிரைவர் க்ரியேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வெப் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர்னு க்ரியேட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம டிரைவர் டாட் கெட்டு, டிரைவர் டாட் கிளிக்கு அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவோம். அப்போது அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அதுக்குள்ளே வந்து நிறையா லாஜிக் இருக்கும். லைக் கிளிக் பண்ணும்போதெல்லாம் ப்ரௌசர் எப்படி ஓப்பன் ஆகுது அது எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஹைட் பண்ணி நமக்கு டிரைவர் டாட் கெட் அப்படி இப்படின்னு போகிறோம்ல, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ரியல் டைமில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் கோடிங் ஃபார் போத் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ரெண்டுமே வந்து இப்போது டீச் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கான எக்ஸாம்பிள் இது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் என்னால் வந்துட்டு லாஜிக் க்ரியேட் பண்ண முடியாது. அந்த லாஜிக் நத்திங் பட் இதுதான். இந்த மெத்தட்குள்ளே என்னால் எதுவுமே இது பண்ண முடியாது. ஓகே, இப்போது நான் இங்கே இருக்க இந்த மெத்தடை வந்துட்டு வேறு பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மட்டும்தான் என்னால் இங்கே பிஸ்னஸ் லாஜிக் இன்ஃபர்மேஷனை எழுத முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ் வெஹிக்கலை நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மூலிமா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் பேர் என்ன, கார். ஓகே, இங்கே ஓவர் ரைட் பண்ணுறேன் இது இந்த மெத்தடை. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இங்கே இருக்குது, அடுத்து ஓவர் ரைட் பண்ணுறோம். இது என்ன கான்செப்ட், பாலிமார்ஃபிசம். அதுவும் நான் இங்கே பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு இங்கே அந்த ஸ்டார்ட்டுக்கான பிஸ்னஸ் லாஜிக்கை நான் இங்கே எழுதுகிறேன். ஏன் இங்கே எழுதுறேன்னா இங்கே என்னால் எழுத முடியாது, பிகாஸ் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ஐ கான்ட் ரைட் தட். ஓகேவா? அடுத்து இங்கே மெயின் கிளாஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பேரண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டார்ட்டும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அவுட்புட் எனக்கு என்ன வரும்னா, மெயின் மெத்தடில் நான் ரன் பண்ணும்போது ஜாவாவை ஃபஸ்ட்டு கார் ஸ்டார்டர்னு வரும். சாரி, ஓகே, எப்படி வைஸ் வைஸாக நான் மாற்றி எழுதிட்டேன். கார் ஸ்டார்டர்னு வரும், இங்கே கார் ஸ்டாப்னு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு சிம்பிள் சேஞ்ச் தான், வேறு பெருசாக எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்னா ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி எடுக்க மாட்டோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு தனியாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு. ஸோ இன்டர்வியூவில் கேட்டாலுமே ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன் இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஃபேஸ். இட் வில் கண்டெயின் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். Here if we want to we can't write business logic information in the methods here. So if you want to write means we want to create object means we have to use implements keyword அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுதான் வந்துட்டு ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, இன்டர்ஃபேஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே என்னால் வந்துட்டு லைக் பிஸ்னஸ் லாஜிக் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ண முடியாது, லாஜிக் எதுவுமே இது பண்ண முடியாது. என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு இந்த கிளாஸை வெஹிக்கல் கிளாஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, காருங்கிற ஒரு நியூ கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணுறேன். அந்த ஸ்டார்ட் மெத்தடை அதே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணணும், சேம் அதே தான். அண்ட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இங்கே கார் டாட் இது ஸ்டாப் வராது, ஸ்டார்ட் மட்டும் தான் வரும். ஸோ இது மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன் ஊப்ஸ் கான்செப்டில். ஸோ இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா வாட் யூ மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா there are two types of abstraction. One is called as partial abstraction, another one is called as fully abstraction. Partial abstraction is nothing but an abstract class. Okay, fully abstraction it is called as interface. In abstract class we have two types, abstract method and non-abstract method. In abstract method we can't create business logic information.
And in non-abstract method, we can create business logic information. Okay, so if we want to create objects inside that abstract class, we have to use extends keyword and override the same method. That is the abstract method. இதுதான் வந்து abstract class. இது வந்து fully abstraction fully abstraction is an interface. It contains only abstract class. If you want to create objects, you have to override to another class by using implements keyword அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இன் oops கான்செப்ட். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து லைக் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஐ வில் செக் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். Thank you so much.